கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனிமையை விரும்புவர்கள். அதே போல் தைரியமானவர்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. உறுதியானவர்கள். எல்லா விதத்திலும் அவங்களுக்கு யாராலும் என்னால் பிரச்சனையே வரக்கூடாதுன்ற நம்பிக்கையோடு இருப்பாங்க. இறை நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க. நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, சனி பகவான் இவங்கள் ராசிநாதன். அதனால தான் இவங்க எப்பயும் ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையை வழிவகுத்துக்கிட்டே இருப்பாங்க. நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பாங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாங்க. சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. கும்பராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமானது தான். நிறைய இடத்துல பொருளாதார இழப்பு, மான அவமானம் போயிருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகளை ஒரு சில கும்பராசிக்காரர்கள் செத்து பொழைச்சம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை கும்பராசி அனுபவிச்சிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சரியான அமைப்பில் தான் இருக்குது. இப்போ முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கும்பராசிக்கு ராசிநாதன் எப்பொழுதுமே சப்போர்ட் தான். இருந்தாலும் சில காலங்கள் கஷ்டப்பட வேண்டிய அம்சத்தில் இருந்ததுனால அம்சமாக கஷ்டப்பட்டாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு கவலை கிடையாதுங்க. எல்லாம் மாறிடுச்சு, சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் சரியாயிடும், சுத்தமாகவே சரியாயிடும். பிரச்சனைகள் தீர்ந்துடும். தைரியமாக இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சிட்டாலும் சில சமயங்களில் உங்களையும் மீறி சில சமயம் ஒரு மன வருத்தம், மன அழுத்தம், கவலை, அடுத்த அடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் மற்றவங்க பைக்கு காரையோ வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க எந்த கண்டிஷனில் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எதையாவது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுன்னா மற்றவங்களத நீங்கள் யூஸ் பண்ணாமல் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட எப்பயும் ஒரு டென்ஷனாகவோ கோபமாகவோ இருந்துகிட்டு இருந்தீங்க. காரணம் பிரச்சனை ஜாஸ்தின்றதுனால உங்களையும் மீறி வந்த கோபம். வேணும்னு எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது பேரில் அவ்வளோ பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்கிறீங்க. அதை இழக்கக்கூடாதுன்னா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் ஆகணும். கணவன் மனைவி கிட்டே 2 பேருக்குள்ளே ஒரு ஒத்துமை ஏற்படணும். பேச்சுவார்த்தை நடத்துங்க, சகஜமாக இருங்க. நடந்தது எல்லாம் எதுவோ இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உள்ளவர்கள் தான் நீங்கள். பரவாயில்ல, சரியாக போய்டுன்ற நம்பிக்கையோடு இனி காலகட்டத்தை நகர்த்த பாருங்கள். நல்லா இருக்கார். பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சொந்த பந்தங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. தனியாக தான் நிறைய இடத்துல தன்னந்தனியாக தான் இருந்திருப்பீங்க. தனிமை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சில இடங்களில் மற்ற உறவுகள் தேவைப்படுறது தானே. இப்போ அதெல்லாம் கிடைக்கும். சரியான அமைப்பில் இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மாறுதலை கிடைக்கும். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க. நிறைய நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குறார். மாற்றம் இருக்குது, மன மகிழ்ச்சி ஏற்படும், நல்லது செய்வீங்க, உறுதியான அமைப்பில் இருக்கீங்க. சூரிய பகவான் நிறைய முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்கிறார். நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். அதே போல் செய்யும் தொழிலில் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேர் வேலையே இல்லாமல் வேலையை விட்டவங்களாம் இருப்பாங்க. பிடிச்ச வேலை கிடைக்கணுன்றதுக்காக வேலை விட்டவங்களாம் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கான வேலை கிடைக்கும். பிடிச்சதோ பிடிக்கலையோ முதல்ல போயிட்டு அதில் சேர்ந்துருங்க. ஒரு சிலவங்க குடும்பத்துக்காக, குடும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்துக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. சிலர் விட்டுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. அதனால் இப்போ எது கிடைக்குதோ அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. அடுத்ததுக்கான மாறுதல் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாகணும். சூரியன் நல்ல இடத்துல இருந்தாலும் சில சமயம் உடம்புக்கு கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறாரு. பார்த்துக்கோங்க. தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் சூரியன் அஸ்தமனம் ஆகும் வேலையில் ஒரு 6 மணி அளவில் ஒரு தீபம் ஏற்றி வாசலில் வைங்க. ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் காலம்னா செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட 90 நாட்கள் செஞ்சால் கூட போதும். உங்களுக்கான மாறுதல் ஏற்பட்டுடும். மனசுக்குள்ளே இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிடும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நல்ல அமைப்பில் தான் இருக்கார். தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம். கும்பராசியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க. நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தா மாதிரி இருக்கும். பயப்படவும் செஞ்சுருப்பாங்க. நான் நல்லா படிக்க மாட்டேனோ, எனக்கான கல்வி கிடைக்காம போயிடுமோன்னு பயத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ மாறுதல் அடைவாங்க. படிக்க செய்வாங்க. அவங்களுக்கானது கிடைக்கும். அவங்க நல்ல முன்னேற்றத்தோடு இருப்பாங்க. சகஜமாக இருப்பாங்க.
இது எல்லாம் நல்ல சொந்தக்காரங்க. இவங்கெல்லாம் குணத்துக்கு அவ்வளோ நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க தான். எல்லாத்தையும் விட்டும் கொடுப்பாங்க. எவ்வளோ கோபம் இருக்கோ அவ்வளோ குணமும் இருக்கும் இவங்க கிட்ட. டக்குன்னு கோவப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் சரி இவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலை கொடுக்குறாரு. திருமண பாக்கியம் உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகம் இருக்குன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பொது பலனில் இருக்குன்னு தான் இருக்குது. இருந்தாலும் சிலர் பார்த்துட்டு திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதை சரியான அமைப்பில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார். நல்ல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு செயலை செய்கிறார். எல்லா விதத்திலும் சிறப்பானவர்களாக தாங்க மாறிக்கிட்டு வரீங்க. இது நாள் வரைக்கும் இழந்தது எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உறுதியான அமைப்பு ஏற்படுது. செய்யும் செயல் எல்லாம் தெளிவாக இருக்கும். அந்த அளவுக்கு புதன் வந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. பொருளாதார வரவையும் ஏற்படுத்துகிறார். எங்கே போனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் சரிவாக உங்களுக்கு கொடுத்துட்றார். தெளிவு ஏற்படுத்தி விட்டுறார். அப்புறம் என்னங்க, புதன் தெளிவாக இருக்கும் பொழுது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தெளிவான அமைப்பு கொண்டுட்டு போனால் போதுங்க. செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட வம்பு பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்து, ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து வாங்கிறது, தாய் தந்தை உறவு வழியாக வரக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இப்போ அதுவும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். செவ்வாய் சரியில்லைன்னா அது மட்டும்தான். அதே போல் வண்டி வாகனம் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க இப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. புதுசாக வாங்குறதா இருந்தால் பாருங்கள், கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. பழசு வாங்க போகிறேன் அப்படின்றவங்க சரியாக இருக்கா, பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, வண்டி எத்தனை பேர் இது கை மாறுது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டு விரயமாக பொருளாதாரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கூடாது. கண்டிஷன் என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லையா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனம் வாங்கிக்கலாம். அதே போல் செவ்வாய் வந்து சரியில்லாத பொழுது நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் ஜாக்கிரதையாக தான் போய் ஆகணும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்டாலும் ரத்தம் போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துருவார் செவ்வாய் பகவான். சரியில்லாத காலத்தில் அதுதான் நடக்கும். முருகன் வழிபாடு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முருகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் போங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையில் கூட வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்க முருகர் படத்துக்கு முன்னாடி. கூடிய விரைவில் சரியாயிடும். கும்பராசி பெண்களுக்கு என்னென்னா இந்த மாதவிடாய் காலங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள், சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரத்தம் இல்லைன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாமல் தாங்க இருக்கார். சுக்கிரனும் சரியில்லாத இடத்துல இருக்கார். இதனால் என்ன பெரிய பிரச்சனை வரும்னு பார்க்குறீங்களா? பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இருந்தாலும் பொருளாதார தடை ஏற்படும். வரவு இருந்துகிட்டே இருந்தால் தானே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வியாபாரிங்கள்லாம். ஒரு தடைன்னு ஏற்படும் பொழுது டக்குன்னு ஸ்தம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற ஒரு கவலை ஏற்பட்டுடும். அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் பொருளாதார தடை இல்லாமல் ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கல் இருக்க விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கோங்க. கொடுத்துட்டு வரலன்னா கஷ்டப்பட முடியாது. திருப்பி வரலனாலும் சமாளிச்சுக்கலான்ற இடத்துல இருக்கவங்க மட்டும் இப்போ அதை வந்து குடுக்கல் வாங்கல்லாம் சரியாக வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் காலத்தை கொஞ்சம் தாமதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை, சுமாரான பலனை தரார். மனசு ரீதியாக எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது நாள் வரைக்குமே குழப்பம்தான். காரணம் என்னென்னா பிரச்சனை ஜாஸ்தி இல்லையா, அதனால் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இப்போ பிரச்சனை தீரப்போகுது. கூடிய விரைவில் சந்திரனும் மாறிடுவார். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தாங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். எனக்கு பிரச்சனை தான், நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு நீங்கள் அதே சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி பிரச்சனை மாறும்? எல்லாம் மாறிடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். எதுவுமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்காது. எல்லாம் தன்னந்தனியாக ஓடி போயிடுங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் ஆகணுங்க. நீங்கள் காலகட்டம் வந்துருச்சு, அதுக்கு சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். சந்திரன் சரியில்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. சந்திராஷ்டமம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த 2 மாதத்தில் 2 நாளுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துரும். புதிய முயற்சி எதுவும் பண்ணாதீங்க, பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. அன்றைய உறவுகள் யாராவது வராங்க போகிறாங்கன்னா அமைதியாக இருந்துருங்க. நீங்கள் சாதாரணமாக அமைதியாக இருந்தாலும் அவங்க எங்ககிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நம்ம குடும்ப உறுப்பினர்களை கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும். இடையிருந்து வரவங்க வந்து கூட இருந்தால் இருக்கட்டும், புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும்னு விட்டுடுங்க, பரவாயில்ல.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார். நிறைய நல்லதை செய்கிறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அம்சங்க. இப்போ ராகு கேது சரியான அம்சத்தில் வந்துருச்சு. மற்ற கிரகம் ஏதோ சரியில்லைனாலும் இப்போ இவங்க சரியான இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையுதுன்னு அர்த்தம். கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இத்தனை கிரகங்கள் சரியாக இல்லைனாலும் உங்களுக்கு சரியான அமைப்பை ராகு கேது கொடுக்குறார். பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார். செலவு இல்லாத பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார். மனசுக்கு தைரியத்தை கொடுக்குறார். ஒரு பந்தாவாக இருக்கணுன்ற ஆசையை கொடுக்குறாரு. எதுவுமே வேணாம் விரக்தியில் இருந்தாலும் இப்போ இவர் ஆசையை தூண்டுவார். மற்றவங்க முன்னாடி கௌரவமாக நில்லு, உறுதியாக நில்லு, எதுவுமே இல்லை உனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ நீங்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்பீங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நிற்பீங்க. பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் இருக்கிற மாதிரியே நிற்க வைப்பார் ராகு பகவான். இப்போ உங்களுக்கு கௌரவம் தாங்க கிடைக்கும். அதனால் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் வர செஞ்சிருவார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேது பகவானால் எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அவர் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறார். யாரெல்லாம் உங்களை தொல்லை பண்ணாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு ஏதோ ஒரு விதத்தில் விலகிடுவாங்க. எப்படியோ ஒரு விதத்தில் இதெல்லாம் செஞ்சிருவாங்க. உங்களுக்காக பேசுறதுக்கு வேறு ஆட்களை அனுப்பிடுவார். அவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணுற அளவுக்கு கேது பகவான் ரெடி ஆகிட்டார். இனி உங்ககிட்ட யாரும் தேவையில்லாமல் வம்பு வழக்கு வச்சுக்கவே மாட்டாங்க. பிரச்சனைகள் தீரப்போகுது. புதுசாக எந்த எதிரியும் உருவாக போகிறதில்ல. இருக்கிற எதிரிகளையும் சரி கட்டி விட்டுருவார் கேது பகவான். அப்புறம் என்னங்க, சரியான அமைப்பில் தான் இருக்கீங்க. அதே போல் அரசாங்கத்து வேலை ஏதாவது வேணும் அப்படின்றவங்க இந்த படிப்பை மட்டும் கரெக்டாக பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு கேது பகவான் அவ்வளோ பக்கபலமாக இருக்கார். அரசாங்க உதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க கேது பகவான். இதெல்லாம் அம்சமான அமைப்பு தான். இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால தான் இது கிடைக்கிது. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லா கிரகங்களும் ஒரு சில இடத்துல சப்போர்ட்லாம் கிடைக்காது. சரியான அமைப்பில் இப்போ வந்திருக்கு. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. அதனால தான் இப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டம் இறைவன் உங்களுக்கு கொடுத்தது. இந்த நவகிரகங்களோட பலன்களை பார்த்துருக்கீங்க. அதன்படி செயல்பட்டு பாருங்கள். மாறுதல் உங்களுக்கு உண்மையாக கிடைச்சிருங்க.